வயசாயிடுச்சு, இனிமே ஆரோக்கியமா சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்? கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. நேத்து சர்க்கரை நோய்க்காக சிகிச்சை பெறத்துக்கு வந்த இந்த பாட்டியை பாருங்க. 318ல 16 இருந்தது. இப்ப 268 இருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சாப்பாடு இந்த பழங்க காய்கறி என்னென்ன சாப்பிடுறாங்க? நல்லா கேளுங்க, அப்படிதான் கேட்கணும். அப்பதான் தெரிஞ்சுக்கணும். கிழங்கு ஐட்டம் சாப்பிடக்கூடாது. சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. பச்சை கலர்ல உள்ள காயெல்லாம் சாப்பிடணும். பாவக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, பசலிக்கீரை, இந்த மாதிரி பச்சையா உள்ள காயெல்லாம் சாப்பிடலாம். கிழங்கு ஐட்டம், மண்ணுக்கு அடியில் விளையாட ஐட்டம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் பழம் பாத்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. கொய்யாப்பழம் சாப்பிடலாம். கொய்யாப்பழம், நெல்லிக்காய், ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிடலாம். கோழி முட்டை சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், சிக்கன் அதெல்லாம் சாப்பிடலாம். இனிப்பு தான் சாப்பிடக்கூடாது. இனிப்பு இல்லாம சாப்பிடணும். முட்டை டெய்லி சாப்பிடுங்க. 2 முட்டை சாப்பிடுங்க. வேக வச்சு சாப்பிடுங்க, நல்லா தெம்பா இருக்கும். அவிச்சுதான் சாப்பிடணும். அதான் நல்லது. அவிச்ச முட்டை தான் நல்லது. பழங்கள் என்ன சாப்பிடணும், காய்கறி என்ன சாப்பிடணும் எவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்க. அப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு ஆர்வமாக பதில் சொல்கிறேன். முட்டையை பொரிச்சு சாப்பிடணுமா, வேக வச்சு சாப்பிடணுமான்னு கேட்குறாங்க. பொரிச்சு சாப்பிட்றப்ப தேவையில்லாமல் அதில் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம், மிளகாத்தூள் சேர்ப்போம், ஆயில் சேர்ப்போம். அதனால் அவிச்சு சாப்பிட்றது நல்லது. ஆரோக்கியமான முறையில் சாப்பிடணும் அப்படின்னா 1 கிலோ எடைக்கு 1 கிராம் புரதச்சத்து சேர்த்துக்கணும். அதே 1 கிலோ எடைக்கு பாதியான அளவு நார் சத்து, மாவு சத்து மட்டும் அவங்கவுங்க உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்களா, இல்லை ஜிம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பண்ணுறாங்களா, ரன்னிங் போகிறாங்களாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஆவரேஜாக 2 to 4 grams per kg per day. இது வரைக்கும் நான் இது மாதிரிலாம் கணக்கு போட்டு சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க இனிமே சாப்பிடுங்க. 40 வயசு ஆனா என்ன, 50 வயசு ஆனா என்ன, 60 வயசு ஆனா என்ன, இது வரைக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல, இனிமே தெரிஞ்சுக்குங்க. சரியான உணவு முறையில் ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும். வயசாயிடுச்சு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வயசு ஒரு காரணமே கிடையாது. எந்த வயசில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பழமொழி சொல்லுவாங்க, இட் இஸ் பெட்டர் லேட் தேன் நெவர். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பாட்டி தான். இந்த பாட்டியை மோட்டிவேஷனாக எடுத்துங்க. ஹாப்பியாக இருங்க, சேர்ஃபுல்லாக இருங்க. டேக் கேர், பை பாய்.